ஆகஸ்ட் 18, 2025 இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். Today's Bible verse Proverbs 28:25. But the one who trusts in the Lord will be enriched. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். கர்த்தாவே, இன்றைக்கு கூட ஆவியானவரே எங்களுடைய ஒவ்வொருவருடைய அப்பா விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பேரில் மாத்திரம் நிலைத்திருக்கும்படியான சூழ்நிலைகளை மாற்றப் போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. கர்த்தாவே, இப்பொழுது கூட இறங்கு வீராக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. போன வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்து கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த வாரம் முழுவதுமாய் கூட ஆவியானவரை நாங்கள் எந்த மனுஷனையும் நம்பி ஏமாந்து போகாத படிக்க எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராகவும் பேரில் மாத்திரம் நாங்கள் நம்பிக்கை இருந்து செழிப்பாய் மாறும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் போகையிலும் வருகையிலும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எங்களுடைய வாகனங்கள் ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, பாதுகாப்பாக இருக்கும்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் மற்ற ஜனங்களிடத்தில் ஏமாந்து இருக்கலாம் கர்த்தாவே. இன்னும் அதிகமாய் இந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு அநேக பேர் ஏமாந்து கொண்டு இருக்காங்க ராஜா. இன்றைக்கு கூட அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்காங்க ராஜா. ஆவியானவரே, இன்னும் குடும்பங்களுக்குள்ளேயே ஆவியானவரே கூட பிறந்தவர்களுக்குள்ளேயே ஏமாற்றி கொண்டு இருக்காங்க என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்கு வீராக அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களே இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆவியானவரை. பொய் சொல்லி ஏமாத்தி மற்றவர்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்கள் பொய்யை நம்பி ஏமாந்துக்கிட்டு அப்போ அவர்களை வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஆவியானவரை. இன்றைக்கு கூட இறங்கு வீராக. அது மட்டும் இல்லாமல் ராஜா, இன்றைக்கு இந்த பண விஷயத்தில் அநேக ஜனங்கள் ஏமாந்து இருக்காங்க ராஜா. ஆவியானவரே, நம்மளுக்கு ரெட்டிப்பாக வரும், நம்மளுக்கு அதிகமாக வரும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆவியான நிச்சயான மாயான காரியங்கள்னால, ஆசையினால ஆவியான தங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் பணத்தை கூட கொடுத்தா இதை விட டபுளாக வரும்னு சொல்லிட்டு அநேக பேர் ஆவியான ஏமாந்து மற்ற மனுஷர்களை நம்பி ஏமாந்து கொண்டு இருக்காங்க ராஜா. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அது டபுளாக வரும்னு சொல்லி அதுக்கும் ஏமாந்து போய் கொண்டு இருக்காங்க ராஜா. ஆவியானவரை, இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. மனுஷர்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போகாத படிக்க அப்பவும் பேரில் மாத்திரம் விசுவாசமாய் இருக்கும்படியாய் நீர் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு கூட அநேக பேர் ஏமாந்து வருத்தத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம். ஐயோ, இவ்வளோ பணத்தை ஏமாந்துட்டேனே, எனக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு இதை விட வேற எதுவுமே இல்லையே, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூட இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் வேதனையில் துக்கத்தோட கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் தெரியாமல் செய்திருக்கலாம், மற்றவர்களை நம்பி ஏமாந்துருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை, இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இன்னும் அநேக ஜனங்கள் வட்டிக்கு பணத்தை கொடுத்து வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி ஆவியானவரை அதனால் அழிந்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனே. இப்பொழுதே அதையெல்லாம் மாற்றுவீராக. ஆவியானவரே, அந்த பாவ காரியத்திலிருந்து ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் என் தகப்பனே. நேற்றும் என்றும் மாறாதவரை இன்றைக்கு அனைத்தையும் மாற்றி போடுவீராக. ஆவியானவரை, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது கூட இறங்க ராஜா. மற்ற மனுஷர்களை நம்பி அவர்கள் சொல்லுகின்ற அந்த பொய்யை நம்பி நாங்கள் ஏமாந்து போகாத படிக்க எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை, இப்பொழுது இறங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற குடும்பத்தில் கூட மற்றவர்களை நம்பி ஏமாந்துருக்கலாம். அவர்களுக்கு இருக்கும் எல்லா பொருளையும் கொடுத்து விட்டு கூட இவங்க ஏமாந்து அப்பா உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, அப்பா நீதிமான்களை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. இப்பொழுதே அப்பா வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிங்க. அப்போ உம்மை மாத்திரம் பேரில் மாத்திரம் நம்பிக்கை இருக்கும்படி ஆசீர்வதிங்க. உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் பிடித்து கொண்டு அதன்படி நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. அழிந்து போகின்ற மாயான இச்சையான இந்த உலகத்தில் இருக்கிற அப்போ ஆசைகளுக்காக ஆவியானவரே எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவிடாது படிக்க வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிடித்து கொண்டு அந்த வார்த்தையில் நம்பிக்கையோடு இருந்து உண்மையில விசுவாசமாய் இருந்து செழிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இனி நாங்கள் ஆவியானவரே எங்களுக்கு இருக்கோம் எல்லா பொருட்களையும் மற்ற மனுஷர்களை நம்பி நாங்கள் கொடுக்காத படிக்க ஆவியானவர் எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக. எல்லா காரியங்களிலும் அப்பா உம்மிடத்தில் ஒப்பு வச்ச ஆவியானவரே, உம்மிடத்தில் நாங்கள் வாக்கு பெற்று அதன்படி செய்யும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.